சின்ன வயசுலேருந்து என்னை யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது இவன் இது விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு பசங்களோ, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். 2, 3 நாள் தூக்கம் இல்லாமல் அதையே நினச்சிட்டு இருப்பேன், புலம்பிட்டு இருப்பேன். எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல். இது என் லைஃப்பில் தொடர்ந்துகிட்டே இருந்தது. இது போகிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கான நாலேஜ் எதுவும் இல்லை. ரீசெண்டாக எம்எம்ஜி வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் எம்எம்ஜி கல்ச்சர் நிறைய விஷயம் இருக்குது அந்த கல்ச்சர் பாயிண்ட்ஸில். ஸோ அதில் ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னோடய லைஃப்பையே பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு போச்சு. என்ன அப்படின்னா, ஸோ அந்த புக்லேயே இருக்குது. இதில் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயம் இது எம்எம்ஜியோட ஃபஸ்ட்டு கல்ச்சர் பாயிண்ட்டே இதுதான். இதை படித்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்குள்ளே மாற்றங்கள் ஆகிடுச்சு. இப்போ யாராவது இதெல்லாம் சொன்னாலும் ஸோ அவங்களோட வளர்ந்த விதம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு இதை இன்னும் தெரிஞ்சுக்கல நிறைய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் எம்எம்ஜியில் படிச்சுட்ருக்கோம். நிறைய மாறுதல் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இப்போது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்